Hi friends, welcome to JSJ Jessie English Grammar Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல direct speech, indirect speech ஓட rule number 4 தான் பார்க்க போறோம். Rule number 4 என்னன்னு பாத்தீங்கன்னா tense form of the verb must be changed. So tense என்ன tense-ஆ இருக்கோ அது வந்துட்டு direct speechல இருக்க tense indirectல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். Tense டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். அதாவது எப்படின்னா Rama said to Sita, I am very happy today அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த I-ன்றது he-ன்னு சேஞ்ச் ஆயிருக்கு பாத்தீங்களா? So அதே மாதிரிதான் ராமா டோல்ட் சீதா இது வந்து ப்ரொனவுன் சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆம்னு இருக்குது என்னவா சேஞ்ச் ஆயிருக்குன்னா வாஸ்னு சேஞ்ச் ஆயிருக்கு. சோ இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்குது. ஐ எம் அப்படின்றது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்திருக்காங்க. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல கொடுத்திருக்காங்க. வாஸ்னு வந்துச்சுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சோ டோட்டலா இது சேஞ்ச் ஆயிருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி டென்ஸை வந்து கம்பல்சரி நம்ம சேஞ்ச் பண்ணணும் டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கும். அதை என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ரிப்போர்ட்டிங் வெர்ப் பாஸ்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா வெர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் பாத்துக்கோங்க. டைரக்ட் ஸ்பீச்ல சிம்பிள் பிரசன்ட் என்னவா இருக்கும்னா இன்டைரக்ட் ஸ்பீச்ல சிம்பிள் பாஸ்ட். ஓகேங்களா? சிம்பிள் பிரசன்ட் வந்து சிம்பிள் பாஸ்டா இருக்கும். அதே வந்து இங்க சிம்பிள் பாஸ்ட் இருந்துச்சுன்னா ஒன்னு பாஸ்டா இருக்கும் இல்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிளா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்க பார்த்தோம்ல எக்ஸாம்பிள்ல இது வந்து ஐ எம் அப்படின்றது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஹி வாஸ்ன்றது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்றது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸா மாறும். அடுத்தது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்றது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாறும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ன்றது சேஞ்சே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ன்றது சேஞ்ச் ஆகாது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸா சேஞ்ச் ஆகும். அதே வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதும் சேஞ்ச் ஆகாது, நல்லா பாத்துக்கோங்க. பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டும் சேஞ்ச் ஆகல, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸும் சேஞ்ச் ஆகல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சர்ன்றது சிம்பிள் ஃபியூச்சர் இன் தி பாஸ்ட். பாஸ்ட்ல நடக்கிற சிம்பிள் ஃபியூச்சரா இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல புரியும். சோ சிம்பிள் ஃபியூச்சர்ன்றது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றத பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றது ஃபியூச்சர் கண்டினியூஸ் இன் தி பாஸ்ட். பாஸ்ட்ல நடக்கிற ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அப்படின்றது will plus have past participle-ன்றது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல would plus have past participle-ஆ சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்றது will இல்லைனா shall, have been verb plus ing ஆ இருக்கிறது. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த பாஸ்ட்ல வந்து would plus have plus been plus verb plus ing ஆ சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 12 டென்சஸ்க்கும் நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு மாடல்ஸ். மாடல்ஸ் வந்துட்டு கேன், மாடல் ஆக்சிலரி சொல்லுவோம்ல, கேன், மே, ஷுட்ன்றதெல்லாம் கேன் இருந்துச்சுன்னா குட்னு சேஞ்ச் ஆகும். மேன் வந்துச்சுன்னா மைட்னு சேஞ்ச் ஆகும். ஷுட்னு வந்துச்சுன்னா ஷுட்னு தான் இருக்கும். அவுட் டு அப்படின்னு வந்துச்சுன்னா அவுட் டு அப்படின்னு வரும். மஸ்ட் அப்படின்றது மஸ்ட்னு சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா ஹேட் டுன்னு சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா வுட்னு சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா வுட் ஹேவ் டு அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிவர்சல் ட்ரூத். ஒரு யூனிவர்சல் ட்ரூத்னா பிரசன்ட் வேர்ப் வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா வேர்ப் வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா டென்ஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. எந்த டென்ஸா இருந்தாலும் சேஞ்சஸ் இருக்காது. ஃபியூச்சர் டென்ஸ்ல இருந்துச்சுனாலும் டென்ஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஓகேங்களா? அப்ப எதுல மட்டும் ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்துட்டு டென்ஸ்ல மட்டும் பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும் தான் இந்த சேஞ்சஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா? ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட் டென்ஸ். ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்னது? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செட் டு, அதாவது ராமா செட் டு சீதா அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? சோ இது வந்துட்டு என்னதுல இருக்கு? பாஸ்ட் டென்ஸ். செட் டுன்றது பாஸ்ட் டென்ஸ். சோ இது மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா மட்டும்தான் இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா மட்டும்தான் இந்த 12 டென்ஸுமே சேஞ்சஸ் ஆகும். ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து பிரசன்ட் டென்ஸ்லயோ ஃபியூச்சர் டென்ஸ்ல இருந்துச்சுனாவோ எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஓகேங்களா? இது வந்து ரூல் நம்பர் 4, டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சோட ரூல் நம்பர் 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல், அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனல் JSJ Jessie எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.